நீயாமா? கடை தூரமா இருக்கா கிட்ட இருக்கா? கிட்டதான் இருக்கு பாரு. அப்ப நீங்களே போயிட்டு வந்துருங்க. வீட்ல வேலை இந்த போல பிள்ளை நல்ல மார்க் எடுக்குது. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சும்மா சொன்னாங்க. நான் ஜிராஃப். அப்பா காசு நான் எங்க விட்டு கை போடா மச்சா எடா தொடப்பட எடு மாமா மாமா கை போடா உன் அப்பாக்கு தெரிஞ்சது இன்னைக்கு என்ன சாவடிச்சுறாரு மரியாதை வா எனக்கு ஜாலியா இருக்கு எதுக்கு நான் சாவுது மாமா அது சொல்ல மச்சா மாமா பின்னாடி ஓடுறியாடா கண்ணில் இருந்து இல்ல திங்கிற சாப்பாடு கண்ணாடி தான் தலை வர நான் போறேன் உன்ன கேட்டேன் ரோட்ல போறேன் என்ன எல்லாரும் பாப்பாங்கல்ல 200 ரூபாய் வேணுமா நம்ம அப்ப அடிக்காத என்ன அப்படியே அடிக்கிறேன் இப்போ திருப்பி திருப்பி அடிக்கல போனே போ சட்டை கிழிஞ்சிரமா விடுமா 200 எடுத்துடா ஃபர்ஸ்ட் போய் போயிடா போய் இருமா 200 ரூபாய் தானே எடுத்தா போய் மல்லிகை காய்கறி வாங்கிட்டு ஒரு கறி எடுத்துட்டு வர ஒரு 1/2 கிலோ சாப்பாடு செஞ்சு கொடுக்க அவருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு திமிரு தெனவட்டல இன்னும் மாமா மட்டும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு 200 ரூபாய் தானே எத்தறமா இருமா எடு ஒரு குன்னி சாப்பாடு எவ்வளவு ஆட்டி மாட்டாங்க மாமா என்னடா நான் உள்ள எறும்பு போயிடுச்சுமா அதமா கண்ணா சீக்கிரம் லைட்டா மாமா என்ன பைத்தியம் பண்றியா கொடுத்தா நல்லா தான் இருக்கும் காசு எடுத்துடா போய் ஐயா நான் அடிக்காத மாட்டேன் இதுக்கு மேல அடிச்சா வேற மாதிரி ஆயிரும் அப்புறம் தலைவாரி மாடல் ஆயிரும் சட்டை பேசுறேன்ட்ட அறிவு கட்டவனே கொஞ்சம் கூட கட்ட குறைக்குதா தென்ன கர்மாங்க ஒரு போயிட்டு ஒரு சாப்பாடுக்கு வெந்ததுக்கு குழம்புக்கு வாங்கிட்டு வராச்சு காசை 200 ரூபாய்க்கு மனுஷன் 10 ரூபாய்க்கு லோன் அடிச்சு கஷ்டப்படுறாரு திமிர்ல காசு வலிக்குதுமா 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போற கண்ணாடி தான் எடுத்துட்டு வர மாட்டேன் ஐயோ என்ன அதுக்கு எவ்வளவு தீர்க்க மாட்டாங்கடா ரோட்ல கொண்டு வர காசை அது நாய் பாத்துக்குமா என்ன நீங்க சோறு திண்டே அப்படி தேடி படம் பாத்தியா இல்லையா அல்ல கரடி பச்சா அவன் கூட ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் மாமா கேக்குற காசை நாய் ஒரு காவை கத்தா ஆமா பின்ன பூனியா காவல் காப்பா போட்டானா பிஸ்கட் தின்னுட்டு போயிடும் அந்த காசை வேணா 200 ரூபாய் தூக்கிட்டு போயிடுவான் மிச்சம் 190 ரூபாய் நான் வாங்கி வந்துடுறேன் யார் எடுத்துப்பா எவன் தான் பார்த்த எவன் தூக்கிடுவான் பார்த்தடா அந்த நாய்க்கு சொல்லுமா நாய் சொல்லுமா உனக்கு பேசுறத பாத்துக்க நாய் பேசுறத பாத்துக்க இதோ பேசுதே கூப்பிடுங்க அப்பனே கூப்பிடுங்க அப்பாவே ஒரு நாய் போதுமா எதுக்குமா இன்னொன்னு மாமா ஐயோ ஐயோ இதுல பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்கானே இல்லம்மா பையன் மரத்தனமா பேசுறேன் ஏன் பையன் மாதிரி பேச ஒரு 10 ரூபாய் சம்பளம் எவ்வளவு தெரியுமா வேலைக்கு போய்க்க மாடு மாதிரி வளர்ந்துக்கல ஏதாவது ஒரு வேலை வெட்டி போட்டு போய்க்க என்ன போ போய் காசை எடுத்துட்டு வா இல்ல உங்க அப்பா கூப்பிட்டா அவர் பெல்ட்டாலே 4 சாத்து சாத்துவாரு அடி வேணுமா ஆமாமா அந்த நாய்க்கு பெல்ட் வாங்கி போட்டா சூப்பரா டெய்லி வாக்கிங் மாமா மாமா போய் எடுத்துட்டு வா போய் காசை எடுத்துட்டு வா அதுக்கு டெய்லி கெலாக்ஸ் கொஞ்சோண்டு போட்டா போதுமா நம்ம வீட்லயே இருக்கோம் ஜாலியா அப்படியே விளையாடிட்டே சுத்தலாம் வாக்கிங்லாம் இங்கேயே ஒரு தண்டமா ஒரு நாயை வச்சு நான் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது இன்னொரு நாயா போ போடா நாய் போ அப்படிதான் அது குலைக்கும் போய் காசை எடுத்துக்கிட்டு வா போ ஒரு 2 நிமிஷமா உட்காந்துக்கிறேம்மா என்ன அது தெரியும் எவனா விட்டு வரடா காசை எப்படி விட்டுமா ரோட்ல 1 ரூபாய் மேல எடுத்து வந்திருக்கியா 1 ரூபாய் கிலோ கரன்சில எடுத்துக்கியா நீ தானே சொன்ன அது திருஷ்டி சுத்தி போட்ட காசு எடுக்க கூட நீ தானே சொல்லுவ அதுவும் அப்பா எடுத்து போ
மாமா 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 ஒரு நிமிஷமா கரண்டி என் கையில பட்டுச்சு. இருமா ஆய்ப்பாடி மாமா இருமா பொறுக்கி நாய் மாதிரி முடி வச்சிருக்கேன் மாமா மனசு மாதிரி முடி வச்சிருக்க பொறுக்கி நாய் இங்க வச்சிருக்க திரும்ப மாதிரி வச்சிருக்கேன். ஆமா இது கூட நாய் வால் மாதிரி இருக்கு. நீ கூட என் கலர் இல்லைங்க கை வச்சு நான் என்ன கேட்டனா காசு எடுத்து வரல இல்லையா? அப்பனா 2 நிமிஷம் உட்கார விடு. நான் ரெஸ்ட் எடுத்து தான் போவேன். தண்ணி எடுத்துட்டு அப்பனா காசு தொலைச்சு சட்டம் மிஸ்ரேன்ட்ட இப்போ தண்ணி எடுத்துட மாட்டேன். நீ காசு தொலைச்சு சட்டம் மிஸ்ரேன்ட்ட நான் தண்ணி குடிச்சா இப்போ போவேன். எனர்ஜி எனக்கு டவுன் ஆயிடுச்சு. Few minutes later. என்ன நீ போலையடா? இப்போ போறேம்மா. இவ்வளோ அடி வாங்கி இப்படி சொல்லி நம்ம உட்காந்துட்டு இருக்கேடா. காசு எடுத்துட்டு போய் நான் எடுத்து போயிட்டு நீ எவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன். பத்தியா இவ்வளோ திமுருன்னு. போறேம்மா. போய் எடுத்து போ. ஃபர்ஸ்ட் போ. இவ்வளோ கடன் எடுத்து நீ சாப்பிடுடா சரி. போ. ஆமா இவெல்லாம் கொஞ்சம் இருந்தீங்க. அடிறான். போமா. போகாம சட்டம் பேசிட்டு போ. ஃபர்ஸ்ட் போ. போடா. 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 மறக்க போறேன்டாது. போய் காசு எடுத்து போ. ஓய் காசோட வரலன்னு வச்சுக்க அன்னைக்கு கரண்ட் ஓடிச்சிரும். Few minutes later. அப்பப்பா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா மா மா வாமா உன் காசு எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கடா புடி. என்னடா பொருள் வாங்க வந்திருக்க? என்ன உங்க அப்பா வெளில நீ போற காசு தானே எடுத்துட்டு வர சொன்னேன். இப்போ நான் பொருள் கேட்குறேன். காசு கீழே போட்டுட்டு வந்தேன். பொருள் அந்த காசை எடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வரணுமா இல்லையா? நீ காசு தானே எடுத்துட்டு வர சொன்னேன். இப்போ இல்ல சுத்தமா கூப்பிட்டியா நீ? ஆமா வாய் என்ன இப்படி பேசுற? என்ன சொல்ல? காசு எடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வரணுமா இல்லையா? எதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் காசு கொடுத்தேன்? பொருள் வாங்கிட்டு வர சொல்லி தானே காசு கொடுத்தேன். பொருளை வாங்கிட்டு வரணுமா இல்லையா? சாப்பாடு செய்யணும் உங்க அப்பா வெளில போறாருன்னு சொன்னா இல்லையா? வாங்கிட்டு வேணா கடைசியில பார்த்தா பொருள் வாங்காம வெறும் கூட கொண்டு வந்திருக்கேன். அவங்க கடைக்கு போனேன். 6 கிலோ சிக்கனு 6 கிலோ வெங்காயம் 6 கிலோ தக்காளி எல்லாமே வாங்கிட்டேன். அவன் பில்லுலாம் போட்டாங்க. அவனும் அதான் கேட்டான் என்கிட்ட காசு இல்லையே. நாய் பார்த்துட்டு சொன்னது நீதாடா? ஐயோ இந்த பையன் எப்படி உயிர் எடுக்குது என்ன? அது பார்த்துட்டு தான் வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் காசு. காசு எப்படி கைக்கு வாங்கிட்டு இருக்கணுமா இல்லையா? கடை இங்க இருக்குமா காசு அங்க இருக்குமா? காசை எடுத்துக்கிட்டு நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுமா இல்லையா? உனக்கு பொருள் வேணுமா காசு வேணுமா? காசை எடுத்துட்டு போயிட்டு தான் நீ பொருள் வாங்கிட்டு வரணும். காசாங்க இருமா எடுக்கிறமா இருமா எடுக்கிறேன்னா எப்போ எவ்வளோ நேரம் எடுக்கிறேன்? 1 மணி நேரம் என் உயிர் எடுக்கிறேன். எடு காசை. காசு எடுக்கிறேன் 1 மணி நேரம் உயிர் எடுக்கிறேன். வாட்டர் டிரைவிங் காசு எடுக்க விடுறா. சும்மா சும்மா வச்சுக்கிட்டே 200 ரூபாய் காசு வந்து இப்போ எடுத்துட்டு வந்து ஆட்டம் ஆடி காமிச்சிருக்கேன் பாரு. என்ன நடிப்பு நடிக்கிறான் பாரு. இருமா எடுக்கணும். என் பாக்கெட் ஓட்டையா இருக்குதுமா. புது டவுசர் வாங்கி தரியா? எத்தனை டவுசர் வாங்கி கொடுத்துருக்கேன்? என்னமோ வாங்கி தராத மாதிரி தெரியுது. எல்லாத்துலயும் ஓட்டை வந்துருச்சு. ஓட்டை உழுவோம். எடு காசை ஃபர்ஸ்ட். என்ன இது? காசு எவ்வளோ? 10 ரூபா. எவ்வளோ கொடுத்தேன்? 200 ரூபா. 200 ரூபாய் காசுங்க. அது 190 ரூபா. நான் எத்தனை போயிடுச்சுமா? அது இவ்வளோ வெயிட் பண்ணுச்சுல அது கமிஷன் கேட்டுச்சு. நான் குடுத்துட்டு வந்துட்டேன். அறிவு இருக்கடா? இல்லம்மா. நாய் இங்கேயாவது காசு எடுத்துட்டு போமா? எடுத்துட்டு போவோம். மாமா எப்போ எடுத்துட்டு போவோம்? நாய் எப்படி காசு எடுத்துட்டு போவோம்? வாயில அதுக்குதான் கையில் இல்லம்மா. அது எப்படிமா எடுத்துட்டு போவான்? எப்படி எடுத்துட்டு போவாங்க? நான் கேட்கறது என்ன காசு எங்கன்னு கேட்டா என்னவே நீ திருப்பி கேட்கற. 200 ரூபாய் 10 ரூபா கொண்டு வந்திருக்க. மீதி காசு தான் அதான் சொன்னேன். அறிவு இருக்காடா உனக்கு? இல்ல மாமா இப்படி பூமட்டையை பெற்று வச்சிருக்கேன் நான். கடந்து மரியாதை இப்போ 200 ரூபாய் எடு. 200 ரூபாய் எடு. இல்லைன்னு வீட்டு விட்டு வெளில போயிரு. உங்க அப்பாட்ட நான் சண்டை போட்டு சிரிக்க முடியாது. எடு. முடி சிக்கா இருக்குமா? இருமா மாமா எடு காசு. நல்லா இருக்குமா? காலில் விழுந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாசமா போன சொல்லுவாங்க. காசு கீழே விழுந்துருச்சு எடுத்தேன். உன் காலில் விழுந்தேன். கட்டே காட்டுவா 10 ரூபா தானே. நான் திருப்பி எடு. மாமா ஐயோ காசை தொலைச்சிருந்துமே.
கடைக்கு குடிச்சு அப்ப அடிக்காத நவுந்து போ. காசு எடு. எடு ஃபர்ஸ்ட். நவுந்து நீ நவுந்து போ அப்பதான் எடுப்பேன். எடுடா கல குடிச்சு. மா. காசு எடு. ஓகே. மா இருமா. எடுடா ஃபர்ஸ்ட். எடுடா காசு. எனக்கு கால் வலிக்குது. நீ ஏன் கால் அடிச்ச? கால் அடிடா. எடுடா காசு. நான் எடுக்க மாட்டேன் போ. நீ அடிச்சுனே இரு சும்மா சும்மா. எடுடா. என்ன ஆட்டே கொடுத்துருக்கேன் 200 ரூபாய் 200 ரூபாய் ஃபர்ஸ்ட் எடு. கடைக்கு போனோம் டைம் ஆகுது உங்க அப்பா வந்து திட்ட போறாரு என்ன வீணா சண்டை வரப்போது வீட்டுல நிக்கி போடுங்க. மாமா காஃபி போடுமா நான் குடிச்சிட்டு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் 190 ரூபாய். கட்ட வார்த்தையா வந்துட போகுது மரியாதையா போய் ஃபர்ஸ்ட் 200 ரூபாய் எடுத்தா. ஆமா இவ்வளவு செந்தமில்ல புகழ்ந்துட்டு இருந்தியா? தொலைச்சு வந்தா கேட்க மாட்டாங்க. நீ சமாளிச்சு வரியா? கேளு அதுக்கே அடிக்கிற. ஆடு வயசு ஆகுல கழுத வயசு ஆகுல. அப்ப உனக்கு என்ன வயசு? எருமாடு வயசா? உனமே வெட்டியா இருக்கலாம். ஆமா அதனால தான் என்ன போட்டு அடிச்சுட்டு இருக்க. உனக்கு போர் அடிக்குது அதானே? சீரியல் நைட்டு போடுவாங்க. ஆமா 200 ரூபாய் தொலைச்சு சட்டம் பேசுறியா? 200 ரூபாய் தொலைச்சு சட்டம் திமிரு பேசுற இல்ல? உங்க அப்பா கூப்பிட்டுனா சண்டை காடு போட்டு என்ன திருச்சிக்கணும் உனக்கு மரியாதை 200 ரூபாய் எடுத்து வை. எடுறா காசை எடுறா. இந்த உயிர் வாங்குறானே இவன் 200 ரூபாய் எடுறா ஃபர்ஸ்ட். புடி உன் காசு தானே வேணும்? நான் இதுகிட்ட போயிடுச்சு நரித்திக்கிட்டு பேசுறேன் இங்க கிட்ட சீனை போடுறேன் நீ. இருமா எடுக்கிறேன்டல சும்மா சும்மா. எம்மரு பிடிச்சது எடுத்து வச்சுக்கிட்டு என்ன ஃப்ரெண்ட் சும்மா சுத்தத்துக்கு போலான்னு எடுத்து வச்சுக்கிட்டியா? காசை தொலைச்சிருச்சு நான் இதுக்கிட்டு போயிடுச்சு. ஆமா நீ கொடுத்த 200 ரூபாய் நாங்க பாரிஸ் வரைக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வரோம். நீ சம்பாரிச்சு கிழிக்கிறதுல கேட்க வெட்டியா வீட்டுல உனக்கு தெண்டை சோறு கொண்டு உட்காந்து இருக்கேன். என்ன என்ன உணர்ற என்ன சாத்துனா எடு காசு ஃபர்ஸ்ட் எடு காசை. எம்மூர் பிடிச்சது அதான் இந்த பாக்கெட் ஓட்ட நெத்திரி போய் எடுனா எங்க இருந்து எடுக்கிறது? காலியா காசுடா காசு என்ன காசு இன்னும் 10 ரூபாய் உங்க அப்பா என்னடா பதில் சொல்றது நானே? இருமா இந்த பாக்கெட் ஒன்று இருக்குமா இருமா. எப்படி திமிர்த்தனம் எடுத்து அங்கங்க திருந்தனே பிரிச்சு வச்சுக்கிட்டியா? மொத்தமா இருந்தா மொத்தமா வீந்து எல்லாமே தொலைஞ்சு போயிடல. அதனால தனித்தனியா ஒவ்வொன்றும் ஒரு பாக்கெட் வச்சிருக்கேன். எப்படி? ஐயோ ரொம்ப புத்திசாலி அறிவான பிள்ளை வச்சிருக்க நாய. எடுற காசை அது அறிவு கொழுந்து வடிது. எடு காசை எடுறல. நீ தானே வழிதுன்னாலும் கீழே போட்டேன். எடுற காசை அறிவு கேட்டவன் எடு. உங்களை போராட்டம் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஆச்சுடா. நான் நாளைக்கு சாப்பாடு செய்யல. அவர் வந்து என்ன சண்டை போட போறாரு? எடுற காசை. உன் போராட்டமே பெருசா இருக்கு. கொடு என்ன எண்ணிட்டு இருக்க என்ன காசை எடுத்து கடை போயிட்டு வரே இல்லையா? முடியாது. உனக்கு தெண்டமா உனக்கு தெண்ட பெத்து வச்சிருக்கேன் என்ன செய்யறது? நான் போய் அழுகணும் தலை எழுந்து. சரி குடுமாப்பா சரி குடு. கிழிக்க தேவையில்லை. தெண்டை சோறு போட்டு இருக்கேன் என்ன வருஷம்லாம் நான் தெண்டை சோறு தான் போட்டுட்டு இருக்கணும். நானே போய் தொலைறேன் என்ன பண்றது? போராட்டமா இருக்கு என் தலை எழுந்து. ஹலோ கேட்கறேன் இப்படி போனோம் எனக்கு போக தெரியும். அந்த சாப்பாடு அடுப்புல ஆஃப் பண்ணிட்டு நான் போவேன். என்ன புத்தி சொல்றியா? திமிரு பிடிச்சது. பா ஒன்றும் இல்லாம என்னம்மா திமிரு பிடிச்சது. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறது துப்பு கிடையாது. நான் போக வேண்டியதா எவ்வளோ போ. இதோ உள்ள போய் தூங்க போறேன். நான் ஒருத்தர் வீட்டில் இருக்காது எங்க போயிடு. இதோ பெட்ரூம் போயிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிராங்க் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா என்ன அடி.